சத்யஜோதி பிலிம்ஸ் டிஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்யாமேனன் நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை 25 முதல் திரையரங்குகளில். Chennai Silks and Aha Oho Adi Sale. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வட மாநிலங்களில் கடந்த காலங்களில் போலி நீதிமன்றம், போலி டோல்கேட், போலி மருத்துவமனை, போலி IPL, போலி காவல் நிலையம் என பல மோசடி சம்பவங்கள் அரங்கேறி இருக்கின்றன. அதிலும் கடந்த ஆண்டு SBI வங்கிக்கே போலி கிளையை அமைத்து பண மோசடி செய்து பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தினர். இப்படி இந்திய அளவில் மட்டுமே பலவிதமான மோசடிகள் நடந்து வந்த நிலையில் இவற்றுக்கெல்லாம் உச்சமாக உலகில் இல்லாத நாட்டிற்கு போலி தூதரகம் அமைத்து மத்திய அரசுக்கே ஒருவர் விபூதி அடித்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியிருக்கிறது. பாஜக தலைமையில் ஆட்சி நடைபெறும் உத்தரப்பிரதேசத்தில் உலகில் இல்லாத ஒரு நாட்டிற்கு ஒருவர் போலி தூதரகம் அமைத்து அதிகாரிகளின் கண்களில் மண்ணை தூவி வருவதாக மத்திய புலனாய்வு அமைப்பிற்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. உடனடியாக மத்திய புலனாய்வு அமைப்பு இந்த தகவலை உத்தரப்பிரதேச அரசுக்கு தெரிவித்தது. அதன் பேரில் உத்தரப்பிரதேச சிறப்பு காவல் படையினர் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்தனர். காசியாபாத் மாவட்டத்தில் உள்ள கவின் நகரில் தூதரக அலுவலகம் இருக்கும் இடத்திற்கே உண்டான அமைதியுடன் 2 மாடிகளை கொண்ட ஒரு ஆடம்பர பங்களா இருந்திருக்கிறது. வெளியே ஆடி, பென்ஸ், BMW உள்ளிட்ட விலையுயர்ந்த சொகுசு கார்கள் வெளிநாட்டு கொடிகளுடன் நிறுத்தப்பட்டிருந்தன. மேலும் கதவில் கிராண்ட் டச்சி ஆஃப் வெஸ்ட் ஆர்டிகா என்றும் HEHV ஜெயின் கௌரவ தூதர் என்றும் பெயர் பலகை வைக்கப்பட்டிருந்தது. பார்ப்பதற்கு முற்றிலும் அயலக தூதரக அலுவலகம் போலவே இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்த சிறப்பு காவல்படை அதிகாரிகள் கதவை திறந்து உள்ளே சென்று விசாரித்துள்ளனர். விசாரணையில் காசியாபாத்தை சேர்ந்த ஹர்ஷ்வர்தன் ஜெயின் என்ற நபர் இந்த பங்களாவை வாடகைக்கு எடுத்து கடந்த 7 ஆண்டுகளாக போலி தூதரகத்தை நடத்தி வந்தது தெரிய வந்தது. மேலும் வெஸ்ட் ஆர்டிகா, சபோர்கா, பவுல்வியா, லோட்டோனியா போன்ற இல்லாத நாடுகளின் தூதராக தன்னை காட்டிக்கொண்ட ஹர்ஷ்வர்தன் இந்த நாடுகளில் வேலை வழங்குவதாக கூறி பல இளைஞர்களை ஏமாற்றியும் உள்ளார். எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படாமல் இருக்க விலை உயர்ந்த கார்கள், போலி தூதரக பாஸ்போர்ட்டுகள், வெளிநாட்டு நாணயங்கள் மற்றும் நாட்டின் முக்கிய தலைவர்களுடன் ஜெயின் இருப்பது போன்ற போலி புகைப்படங்களையும் பங்களாவில் அலங்கரித்தபடி வைத்துள்ளார். இதையடுத்து ஜூலை 22ஆம் தேதி ஹர்ஷ்வர்தன் ஜெயினை கைது செய்த போலீசார் தூதரக கார்களுக்கு பயன்படுத்தப்பட்ட போலி நம்பர் பலகைகள், 34 நாடுகளின் அரசு முத்திரைகள், 14 நாடுகளின் போலி தூதரக பாஸ்போர்ட்டுகள், வெளிநாட்டு ஆவணங்கள், 44 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளை பறிமுதல் செய்தனர். ஹர்ஷ்வர்தன் வெளிநாட்டு வேலை வாங்கி தருவதாகவும் போலி நிறுவனங்கள் மூலம் பண பரிமாற்றம் செய்து பணம் சம்பாதித்து வந்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி, முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களுடன் தான் சந்தித்தது போன்று மாஃபிங் செய்யப்பட்ட புகைப்படங்களையும் அவர் வைத்திருந்துள்ளார். இதுகுறித்து பேசிய உத்தரப்பிரதேச சட்டம் ஒழுங்கு கூடுதல் இயக்குனர் அமிதாப் யாஷ், முதற்கட்ட விசாரணையில் வெளிநாடுகளில் வேலை வாங்கி தருவதாக பண மோசடியில் ஈடுபட்டதும் சர்ச்சைக்குரிய சாமியார் சந்திரசாமி மற்றும் சர்வதேச ஆயுத வியாபாரிகளுடன் ஹர்ஷ்வர்தன் ஜெயினுக்கு தொடர்பு இருந்தது தெரிய வந்துள்ளது எனவும் கூறியிருக்கிறார். தூதரக அதிகாரி என்று கூறி ஹர்ஷ்வர்தன் பல்வேறு நாடுகளுக்கு சென்று வந்துள்ளார். ஒரு நாட்டின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் 7 ஆண்டுகளாக போலி தூதரகம் நடத்தி பண மோசடியும் செய்துள்ளார். இதை அவர் தனியாக செய்திருக்க வாய்ப்பில்லை. மத்திய அரசு இதை முறையாக விசாரித்து சம்பந்தப்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் உரிய தண்டனை வழங்க வேண்டும் என கோரிக்கைகள் எழுந்துள்ளன. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.